பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 6வது வசனம். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக யோசனை பண்ணி செய். அதாவது திட்டமிட்டு செயல்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் போராட வேண்டியது இருக்கிறது. ஒரு மிகுந்த போராட்டத்திற்கு பிற்பாடு தான் ஒரு ஜெயத்தை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. நான் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு சரியான ஆலோசனை, சரியான தேவ ஞானம், அனுபவம் கொண்டவர்களின் வழிகாட்டுதல், இவை அனைத்துமே நம்முடைய வெற்றிக்கான தேவனுடைய ஏற்பாடுகள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பாருங்களேன், அநேக நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா? நானே பார்த்து கொள்ளுகிறேன், நாம் யாரிடமும் கேட்க வேண்டாம். இந்த முடிவை நம்ம எடுப்போம். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்ம அவசரமாய் முடிவுகள் எடுப்பது பிரைஸ் தி லார்ட், அது பாதுகாப்பற்றது. ஆனால் ஆலோசனையோடு கூட நீங்கள் ஒரு முடிவை எடுப்பீங்கன்னா அது பாதுகாப்பானது. இன்றைக்கு நீங்கள் எப்படி முடிவு எடுக்கிறீங்க? நீங்கள் எடுக்கிற முடிவு பிரைஸ் தி லார்ட் என்ன? ஏன் தோல்வி அடைந்தீங்க? ஏன் அந்த காரியத்தில் ஜெயத்தை பார்க்க முடியலை? எங்கள் வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 11:14, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அப்போ ஆலோசனை இல்லாததுனால தான் அந்த காரியத்தில் ஜெயத்தை பார்க்க முடியலை. நாம் விழுந்து விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 20:18 வாசிக்கும்போது, ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். ஆலோசனையினால் உங்கள் எண்ணங்கள் ஸ்திரப்படும். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு அப்படிங்கிறார். கொஞ்சம் நல்ல கவனிங்க. நீதிமொழிகள் 15:22 சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமல் போகும். பிரைஸ் தி லார்ட். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆலோசனை இல்லாததுனால தான் அநேக காரியத்தில் விழுந்து போய் விடுகிறோம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் கவனித்தீங்கன்னா அநேக பேர் ஆலோசனையை விரும்புகிறது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். யார் சொன்னாலும் கேட்கறது கிடையாது. கொஞ்சம் நல்ல கவனிங்க. நீங்கள் எடுக்கிற ஆலோசனை தான், நீங்கள் எடுக்கிற திட்டம்தான் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணும். அதனால் முதலாவது நல் யோசனை செய்யுங்கள். இந்த ஆலோசனையை யாரிடம் கேட்பது அப்படின்னா, முதலாவது ஜெபத்தில் தேவனிடத்தில் ஆலோசனையை கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. வேதம் ரொம்ப அழகாக சொல்லுதுங்க. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில், அவர் ஆலோசனை கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆலோசனை எல்லாமே உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். தேவனிடத்தில் கேட்டு
அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. இரண்டாவது, வேதாகமத்தை வாசித்து பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை கேளுங்க. பிரைஸ் அல்லாஹ். அவர் சரியான ஆலோசனையை கொடுப்பார். மூன்றாவது, உங்களுக்கென்று ஒரு ஆவிக்குரிய தலைவனை வைத்து கொள்ளுங்கள். அவரிடத்தில் ஆலோசனையை கேளுங்க. ஆலோசனை கேட்கிறதுக்கு ஒரு நாளும் தயங்காதீங்க. பிரைஸ் அல்லாஹ். தேவனுடைய ஞானமே உண்மையான வெற்றியின் ரகசியம். பிரைஸ் அல்லாஹ். ஆலோசனையோடு ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த காரியத்திற்கு பாதுகாப்பு இருக்கிறது, அந்த காரியத்திற்கு ஜெயம் இருக்கிறது. ஆலோசனை பண்ணி காரியத்தை நடப்பீங்க, உங்கள் காரியம் ஜெயமாய் மாறும். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் எங்கள் சொந்த புத்தியை மட்டும் நாங்கள் நம்பாமல் உமது ஞானத்தையும் உங்கள் ஆலோசனையையும் நாடுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலும் நீர் வழி நடத்துவீராக. ஜெயத்தை காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.